சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தாவேகா தலைவர் விஜய் வெற்றி ஆக்சஸ் இந்தியா கணித்தது போலவே பார்த்தீங்கன்னா இப்போ தற்பொழுது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் யார் ஆட்சியை அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். அதாவது கண்டிப்பாக இந்த தேர்தல் மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான். ஆனால் தாவேக்கா வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதிமுக திமுக இந்த இரு கட்சிகளில் வலுவாய்ந்த போட்டியானது தமிழகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை நடந்திருக்கு. அதாவது கருத்து கணிப்பிலும் சரி, மற்ற விமர்சனங்களும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்தி ஊடகங்களும் சரி, இவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக அதிமுக திமுக மாறி மாறி வந்தாங்க. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் ஆக்சஸ் மை இந்தியா, அவங்க மட்டும்தான் தாவேக்கா தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெரும்பான்மையான தொகுதியை தாவேக்கா கைப்பற்றும், அதாவது 90 to 120 தொகுதியை தாவேக்கா கட்சியானது கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறி இருந்தது. ஆனால் காலையிலிருந்து, அதாவது தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கிலிருந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் முன்னிலையிலே இருந்தார். 100 தொகுதிகள் முன்னிலையில் இருந்தார். குறைஞ்சபட்சம் இப்போ அவர் 34 தொகுதி இடங்களில் பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படின்ற செய்திகள் வந்திருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா 70 இடங்கள் பாக்கி உள்ளது. 108 தொகுதிகளை விஜய் அவர்கள் கைப்பற்றியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதில் ஏடிஎம்கேயும் சரி டிஎம்கேயும் சரி அதாவது எதிர்கட்சி அந்தஸ்துனா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டாலின் அவர்கள் தான் பெற்றிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பின்னணிவு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு கட்சிக்குமே. ஏன்னா 2 கட்சியில் எந்த கட்சி வந்திருந்தாலும் ஓகே, தாவேக்கா மிகப்பெரிய ஒரு தாக்கம். அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய விதமான மாற்றங்கள் நடந்திருக்கு. விசில் போடு, அதாவது விஜய் அவர்கள் சொன்னது மாதிரி தான். அதாவது 8.5 கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மக்கள் அனைவரும் சிந்தித்து இந்த தடவை வாக்களிச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு சல்யூட். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் இப்போ கூட பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கப்படவில்லை. ஏன்னா விஜய் அவர்கள் பெரும்பான்மையை இன்னும் எட்டலை. பெரும்பான்மையை எட்ட வேண்டியது 118 10 தொகுதிகள் விஜய் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த பெரும்பான்மையை எட்டுவதற்கு இல்லையெனால் கவர்னரிடம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி கொடுக்கப்படும். அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா இது என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.